என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை கூறிவிட வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி கால் கடுக்க நின்று கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, அப்படி சொன்னாலாவது இந்த அப்பனின் வாக்கினை உடனடியாக நீ கேட்டு விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னிடத்தில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நொடியில் உன் வாழ்க்கையில் ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அதை உன்னிடத்தில் வெகு விரைவாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நான் இங்கே கால் கடுக்க நின்று கொண்டிருக்கிறேன் என்று உன்னிடத்தில் சொல்லி இருக்கிறேன். என் செல்ல குழந்தையே, இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீயாகவே உணர ஆரம்பிக்கின்ற நேரம் வந்துவிட்டது. எத்தனையோ கஷ்டங்களை கடந்த நீ இப்பொழுது உன் வாழ்க்கையில் பல சாதனைகளை எல்லாம் காணப் போகிறாய். சரியான நேரத்தில் சரியான கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற நல்ல விஷயங்கள் எது என்று நீ தெரிந்து கொள்ளாமல் சாதாரணமாக இருந்துவிடக்கூடாது. அதை உன்னிடத்திலே முன்கூட்டியே விளக்கமாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே அன்போடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என் செல்ல குழந்தையே, இந்த கருப்பண்ணசாமி எல்லோரிடத்திலும் அத்தனை எளிதாக பேசி விடுவது கிடையாது. எல்லோருக்குமே அத்தனை எளிதாக என்னுடைய அன்பும் என்னுடைய நல்ல வாக்கும் கிடைத்து விடுவது கிடையாது. நான் உன் வாழ்க்கையில் வருகிறேன் என்றால் இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். அது உன் மீது நான் வைத்திருக்கின்ற அன்பு. என்னுடைய அன்பினை நீ முழுவதுமாக உணர வேண்டும். நம் அப்பன் எது சொன்னாலும் நம்முடைய நல்லதற்காக மட்டும்தான் சொல்கிறார் என்பதை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல பிள்ளையே, உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டு செல்கிறேன். இவையெல்லாம் எனக்கு தெரியும் என்பதற்காக அல்ல. நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் உன்னிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லி உன்னை அவ்வப்போது மகிழ்ச்சிப்படுத்தவும் எச்சரிக்கையாக இருக்கவும் கவனமாக நடந்து கொள்வதற்கும் நான் ஒரு வழிகாட்டியாக உனக்கு இருந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, உன்னை பாதுகாக்கவும் செய்து கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, உனக்குள் இருக்கின்ற ஒரு மன இறுக்கமான ஒரு விஷயத்தை பற்றி இப்போது நான் சொல்லிவிடப் போகிறேன். அது என்னவென்றால், உன் வாழ்க்கையில் கடந்த வருடம் அதிகமான காயங்கள் இருந்திருந்தாலும் அதிகபட்சமான சந்தோஷங்களையும் கொடுத்தது. எல்லாவற்றையும் சரிசமமாக அனுபவித்து வந்த என் பிள்ளை, இப்பொழுது உன்னுடைய மனதில் ஒரு வருத்தம் அதிகமாக இருக்கிறது. சாதாரணமான வருத்தமாக இருந்தால் என் பிள்ளை அதையெல்லாம் நீ தவிர்த்து வந்து விடுவாய். ஆனால் இந்த மன அழுத்தத்தை உன்னால் யாரிடத்திலும் வெளியில் சொல்ல முடியவில்லை. உனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அழ வேண்டும், சத்தமாக கத்தி அழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்கிறது. ஆனால் நீ வெளியில் சொல்லவும் முடியாமல், உன் மனதிற்குள் வைத்துக் கொள்ளவும் முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருப்பதால் இப்பொழுது உனக்கு மனபாரம் அதிகமாக இருக்கிறது. ஒரு முறை சத்தமாக அழுதுவிட்டோம் என்றால் நமக்கு இந்த கஷ்டம் குறைந்து விடும் என்ற எண்ணமும் உனக்குள் இருக்கிறது. ஆனால் அப்படி சத்தமாக கத்தி அழுதுவிட்டால் சுற்றி இருப்பவர்கள் நம்மை என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து உன் மனம் முழுவதும் நீ வேதனை கொண்டிருக்கிறாய். என் செல்ல குழந்தையே, இந்த வேதனையை எல்லாம் இந்த அப்பன் அறியாமல் இல்லை. என்னுடைய தங்க பிள்ளைகள் சிலருக்கு பிடித்த ஒன்று தன்னை விட்டு பிரிந்து சென்றதனால் ஏற்பட்ட வருத்தம். சிலருக்கோ நம்மை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் நம்முடைய மனது அறியாமல் தவறாக பேசிவிட்டார்கள். நடந்த உண்மை என்னவென்பதை கூட அறியாமல் சென்று விட்டார்களே என்ற ஒரு வருத்தம். இன்னும் சிலருக்கோ என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல்
வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிட்டு சென்று விட்டார்களே என்ற ஒரு வருத்தமும் இருக்கிறது. என் தங்கமே, பிறருக்கு யாருடைய எண்ணங்களும் நம் மீது திணிக்கப்படாமல் இருக்கும் வரை நம் வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்தது. அவர்களுடைய எண்ணங்களை நம் மீது திணித்து விட்டதால் தான் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது. இனி இதை எப்படி சரி செய்ய முடியும் என்பதற்கான வருத்தமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே அதிகபட்சமான வருத்தம் எதுவென்றால், நாம் அதிகமாக நேசித்தோமே, அவர்கள் நம்மை நேசிக்கவில்லையே. ஆனால் ஒரு உறவு எப்பொழுதுமே உன்னுடைய அருகில் இருந்து கொண்டிருந்தது. உனக்காக உன்னிடத்தில் சில மணி நேரமாவது ஒரு நாளைக்கு பேசிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த உறவு இப்பொழுது உன் அருகில் இல்லை. என் பிள்ளையே, அதை நினைத்து நினைத்து நீ மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய். அவர்கள் நிரந்தரமாகவே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். என் பிள்ளைக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள வேறு யாரும் கிடையாது. ஆனால் அடிக்கடி சந்திக்கின்றவர்கள், அடிக்கடி அவர்களோடு மனம் விட்டு பேசிக்கொள்கிறவர்கள் இப்பொழுது உண்மையாகவும் இல்லை என்பது உனக்கு அதிகமான மனவேதனையை கொடுக்கிறது. என் தங்கமே, காலத்தின் கட்டாயம், விதி யாருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் சென்று விடாதே. யாருக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்று விதியானது இருக்கிறதோ அது நடந்தே தீரும். என் தங்க பிள்ளையே, முதலில் நீ உன்னுடைய மன கவலையை அகற்ற வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் நீ இப்படியே இருந்து கொண்டிருப்பாயானால் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னை விட்டு சென்றுவிடும். எப்பொழுதுமே யாரிடத்திலும் உன்னை பற்றிய விளக்கங்களை எல்லாம் நீ சொல்லிக் கொண்டு இருக்காதே. என் தங்கமே, இந்த விளக்கத்தை ஒரு முறை நீ ஒருவரிடத்தில் சொல்ல ஆரம்பிப்பாயானால் காலம் முழுவதும் எல்லோரிடத்திலும் நீ விளக்கத்தை சொல்லிக் கொண்டேதான் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரும் உன்னுடைய கண்ணீரை பார்ப்பதே இல்லை. யாருமே உன்னுடைய கவலைகளையும் நினைப்பது இல்லை. நீ படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவர்கள் ஒரு பொருட்டாகவே நினைப்பது இல்லை. ஆனால் இவர்கள் அனைவருமே உன்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதை மட்டும் தேடி தேடி கண்டுபிடிக்கிறார்கள். இவர்களுக்கு நீ படுகின்ற வேதனையானது சில சமயங்களில் சந்தோஷத்தை தான் கொடுக்கிறது. இவர்களுக்கு உனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று கூட உண்மையான மனது வரவில்லை. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சில உறவுகளை எல்லாம் விலக்கி வைக்க வேண்டிய நேரம் இது. இவர்கள் எல்லாம் உன்னை விட்டு ஒதுங்கி விட்டார்களே, இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு ஒதுங்கி விட்டார்கள் என்றாலே தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விடும். அந்த நல்ல நேரத்தை இப்பொழுது ஆரம்பித்து வைக்கப் போகிறேன். என் தங்க பிள்ளையே, உன்னை இப்பொழுது விமர்சிக்கிறார்கள் அல்லவா? உன்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன்பாக நீ பயணித்து வந்த இந்த பாதையில் ஒரு தடவையாவது அவர்களால் பயணிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஆனால் அதை பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை. இது போன்ற அடுத்தவன் என்ன நினைப்பான், நாம் அடுத்தவர்களை பற்றி பேசுகிறோமே, அதனால் அவர்கள் மனம் எத்தனை வேதனைப்படும் என்று சிந்திக்காத மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து முதலில் நீ ஒதுக்கி வைத்து விடு. என் தங்கமே, நிச்சயமாக இந்த மனிதர்கள் எல்லாம் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் ஒரு நாள் நிச்சயமாக அவர்களின் உண்மையான குணம் என்பதை உனக்கு உணர்த்தி காட்டத்தான் செய்கிறது. என் தங்கமே, நல்ல நாள் உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும். கெட்ட நாள் உனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். மோசமான நாள் உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அதனால் எந்த நாளாக இருந்தாலும் அது உனக்கு நல்ல நாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உன்னிடத்தில் பதிலுக்கு பதில் ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்றால் அவர்கள் அறிவாளி கிடையாது. மௌனமாக விலகி நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் முட்டாள் என்றும் கிடையாது. நேரத்தின் அருமையை புரிந்து கொண்டு
காலத்தின் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு ஒருவர் அமைதியாக கடந்து செல்கிறார்கள் என்றால் அவர்களை விட சிறந்த அனுபவசாலிகள் வேறு யாரும் இல்லை என்பதை நீயாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நீயும் அதை நல்ல விதமாக கடந்து வந்து கொண்டேதான் இருப்பாய். இனிமேலும் உன் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ இந்த அப்பனின் துணையோடு கடந்து வரப்போகிறாய். நீ நல்ல தெளிவோடு இப்பொழுது இருக்கிறாய். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவமானது உனக்குள் வந்து விட்டது. இந்த பக்குவத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற எல்லாவற்றையும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியையும் கொடுக்க போகிறது. நான் கொண்டு வந்த இந்த நல்ல செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தலையெழுத்தை விரைவாக மாற்றி காட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உனக்கு நல்ல காலம் துவங்கி விட்டது. இனி நீ செய்யக்கூடிய செயல்களில் உனக்கு ஆரம்பத்தில் தடங்கல்கள் வந்தாலும் இறுதியில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியானது கிடைக்கும். நீ மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய், இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும்
நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறும். உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப் போகிறது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது, என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது, அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன்.
ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து, நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து, நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து, உன்னுடைய அப்பனாக இருந்து
என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம்
நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.